+2 அக்கௌண்டன்சியில் அட்மிஷன் ஆஃப் எ பார்ட்னர் இல்லஸ்ட்ரேஷன் 3 பார்க்கலாம். ரெண்டு பார்ட்னர்ஸ் இருக்காங்க, ரத்னகுமார் அண்ட் ஆரோக்கிய தாஸ். அவங்க ரேஷியோ கொடுத்துட்டாங்க 3:2. ஸோ ரெண்டு பார்ட்னர்ஸ், அவங்க ரேஷியோ 3:2. ஓகே, பேலன்ஸ் ஷீட் இருக்கு. டேவிட் வாஸ் அட்மிட்டட் ஆன் 1/4/2017 அப்படின்னா இந்த டேட் முடிஞ்ச உடனே. ஸோ தட் மீன்ஸ் வி கேன் யூஸ் திஸ் பேலன்ஸ் ஷீட், அதுதான் முக்கியம். ஓகேயா? பாஸ் ஜேர்னல் என்ட்ரி டு டிஸ்ட்ரிபியூட் த அக்குமுலேட்டட் ப்ராஃபிட்ஸ் அண்ட் ரிசர்வ்ஸ். ஓகே, வெரி குட். ஓகே, வாட் ஆர் அக்குமுலேட்டட் ப்ராஃபிட்ஸ் அண்ட் ரிசர்வ்ஸ், அதான் முக்கியம். அதாவது எதெல்லாம் வந்து கம்மிங் ஃப்ரம் past profits, okay, they are equal to accumulated profit and reserves. ஓகேயா? சரி, இப்போ இதில் அசட்ஸும் பார்க்கலாம். என்ன, சில சமயம் லாஸ் கூட இருக்கலாம். ஓகே, பில்டிங் வராது, பிளான்ட் வராது, ஃபர்னிச்சர், ஓகே, இல்லை எதுவுமே வராது. ஓகேயா? இதெல்லாம் வந்து நார்மல் அசட்ஸ். ஓகே, தென் லைபிலிட்டி சைடில் கேபிட்டல் இருக்குது, ப்ராஃபிட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட். கரெக்ட், திஸ் இஸ் கம்மிங் ஃப்ரம் த பாஸ்ட் ப்ராஃபிட், கம்மிங் ஃப்ரம் பாஸ்ட் ப்ராஃபிட், பிபின்னு போட்டுக்கிறேன். ஓகே, ஜென்ரல் ரிசர்வும் அதே தான், கம்மிங் ஃப்ரம் பிபி. ஓகே, ஒர்க்மேன் காம்பன்சேஷன் ஃபண்ட், அதாவது ஏதாவது ஒர்க்மேனுக்கு ஏதாவது இன்ஜுரி ஆச்சுன்னா அதுக்காக தனியாக ஃபண்ட் வச்சுருக்காங்க. ஓகே, திஸ் இஸ் ஆல்சோ கம்மிங் ஃப்ரம் பாஸ்ட் ப்ராஃபிட். ஓகே, சண்டரி கிரெடிட்டர்ஸ் இஸ் அ நார்மல் லைபிலிட்டி, திஸ் இஸ் நார்மல் கேபிட்டல். ஸோ இந்த 1, 2, இந்த 3, ஸோ தீஸ் 3 வில் கோ டு கரெக்ட் ஓல்டு பார்ட்னர்ஸ் in old ratio, அதாவது whenever a new partner joins. ஓகே, இதுதான் கான்செப்ட். திரும்ப சொல்கிறேன், all past profits, ஓகே, will go to old partners in old ratio. ஸோ இப்போ இதெல்லாம் கிரெடிட் பேலன்ஸ், இந்த மூணுமே. ஸோ யூ ஹவ் டு டெபிட் தீஸ் 3, அப்போ தான் 0 ஆகும். ஸோ டெபிட் பண்ணிட்டு இந்த ரெண்டு பார்ட்னர்ஸை ரேஷியோ 3:2 போடணும். ஓகே, இப்போ என்ட்ரி பார்க்கலாமா? இப்போ ஓகே, ஸோ இந்த மூணுத்தையும் டெபிட் பண்ணிடும். ஓகே, 3 டெபிட் பண்ணியாச்சு. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட், ஜென்ரல் ரிசர்வ், ஒர்க்மேன் காம்பன்சேஷன் ஃபண்ட், இந்த மூணுத்தையும் கூட்டினா 40,000 வருது. ஸோ 40,000 இன்ட்டு 3/5, 40,000 இன்ட்டு 2/5, ஏன்னா 3:2 ரேஷியோ. ஓகேயா? ஸோ 8 40, ஸோ 24,000. கரெக்ட். ஓகே, ஸோ அதுக்கு ஒரு நரேஷன் எழுதிருங்க. அதாவது அக்குமுலேட்டட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ரிசர்வ் ட்ரான்ஸ்ஃபர் டு ஓல்டு பார்ட்னர்ஸ் கேபிட்டல் இன் ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ. ஓகேயா? அதான் முக்கியம். கிளியர்? ஸோ அக்குமுலேட்டட் ப்ராஃபிட்ஸ்னா எதெல்லாம் கம்மிங் ஃப்ரம் த பாஸ்ட் ப்ராஃபிட்ஸ். ஓகே, ஸோ திஸ் இஸ் illustration 3, admission of a partner. Okay, thank you.